யாவருக்கும் மீண்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேவன் தொடர்ந்து இந்த ஆண்டிலே உங்களோடு கூட இருந்து உங்கள் யாவரையும் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆம், ஆண்டுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக நாம் சற்று கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாய் வாக்குத்தத்தங்கள், தேவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தையானது தேவ ஆவியினாலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் சரியாக வேண்டியது இருக்கிறது. இந்த ஆண்டிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்க 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும், வந்திருக்கிற உங்களோடு பேச வேண்டும். இந்த ஆண்டிலே இந்த வார்த்தை நிமித்தமாய் உங்கள் குடும்பங்களிலே மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு ஜெப சிந்தையோடு கூட, ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, வார்த்தை என்னோடு கூட பேசட்டப்பா, இப்படி சத்தம் என்னோடு கூட துணிக்க பண்ணுங்கப்பா. காதேஸ் வனாந்தரத்தை அதுர பண்ணினோமுடைய சத்தம் இந்த காலை வேளையிலே எங்கள் செவிகளிலே, எங்கள் இருதயத்தை, எங்கள் ஆவி ஆத்துமா சர்ரத்தை கொஞ்சம் அசைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் இருதயங்கள் உமக்கு முன்பாக திறந்து ஆண்டவரே காணப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே துணிக்க பண்ணுங்கப்பா. தாழ்த்துகிறோம். சபைக்கு, குடும்பத்திற்கு, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆண்டவனை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இந்த வேத வசனத்தின்படி நம் ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இதே இந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவருக்கு நேராய் காண்பிக்க வேண்டுமாம். வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2025 நடந்ததான காரியங்களுக்கு தேவன் மனஸ்தாபப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதித்து, ஒரு சில கஷ்டங்களுக்குள்ளே நம்மளை அனுப்பி, ஒரு சிலதான வாழ்க்கையிலே நமக்கு போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளும் இருந்தாலும் அந்த வழிகள் எதற்காக என்று சொன்னால், தேவன் அவர் நம்மேலே இரக்கமும் மனதுருக்கமும் அவர் பொறுமையும் உள்ள தேவனாயிருந்து அந்த நடந்த அந்த சம்பவத்திற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்சத்தினாலே அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கு இருந்ததான எல்லாவற்றையும் பூச்சிகள் வந்து சாப்பிட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, முசுக்கொட்டை பூச்சியும் அங்க இருக்கிறதான வெட்டி கிளியும் பல இன்னும் ஒரு சில பூச்சிகள், பச்சை கிளி இருக்கிறது. இவைகள் எல்லாம் அங்கிருந்த ஆசீர்வாதமான ஆகாரங்களை அவைகள் தின்று போட்டது. அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், அங்க இருந்ததான திராட்சை பழங்களிலே ருசி கிடையாது. அங்கே திராட்சை பழங்கள் நல்லாவே இல்லை. அடுத்து அங்க இருக்கிறதான அத்தி பழங்கள் அவைகள் சுவை உள்ளதா இல்லை. இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். அவர்கள் பசியினாலே வாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு திருப்தியான ஆகாரம் கிடைக்கவே இல்லை. சொல்லுகிற 2025 எதிலெல்லாம் நமக்கு திருப்தி இல்லையோ, தேவன் இந்த ஆண்டில, இந்த மாதத்துல குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல, ஒரு 5 காரியத்தில் நீங்கள் தேவனால் நடத்த போகிறீர்கள், தேவனால் நடத்தப்பட போகிறீர்கள். 5 காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நாம் 5 காரியத்திலே இந்த ஆண்டிலே நாம் தேவனால் நடத்தப்பட போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? 5 காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றார், இனி அந்த வெட்டி கிளியோ, இனி அந்த பச்சை புழுவோ, அந்த பச்சை கிளியோ இனி நம்மளை சேதப்படுத்தாது. இனி அவைகள் வந்து என்ன பண்ணாத, ஆகாரத்தை அவைகள் சேதப்படுத்துவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை பார்த்து சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்துல உண்டானதான அந்த பயம், ஆகாரம் இல்லாத ஒரு பயம். இரண்டாவது ஒரு காரியம், அன்றைக்கு அந்த தேசத்துல என்ன உண்டானது என்று சொன்னால், ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம். தேசத்தை அவர்கள் அழிக்கும்படியாய், அந்த தேசத்தை நிர்மூலமாக்கப்படும்படியான ஒரு பெரிய யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்தினாலே அங்கே பஞ்சம் இன்னும் அதிகமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உபவாசம் போட சொல்றாரு. யாரெல்லாம் உபவாசம் போடணும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் போடணும்? மனைவி மட்டும் உபவாசம் போடணுமா? இல்ல கணவர் மட்டும் உபவாசம் போடணுமா? இந்த வாலிப பிள்ளைகள் மட்டும் உபவாசம் போடணுமா? இல்லை, இந்த வேத வசனம் நீங்க போய் வீட்டுல வாசிங்க. ஏன்னா இதெல்லாம் நான் உபவாச ஜபத்திலே சொல்லிட்டேன். யாரெல்லாம் உபவாசம் போடணும்னா, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், திருமணமானவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே உபவாசம் போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உபவாசம் போடும்போது அவர்கள் இப்பதான் புதிதாக திருமணம் ஆனவர்கள் ஆனாலும் அவர்கள் உபவாசம் போட வேண்டும் என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேற எதுவும் நம்மளை பிரிக்க கூடாது. வேத வசனம் பாருங்க, நாம் சம்பூர்ணமாய் சாப்பிடுகிற ஒரு ஆண்டுக்குள்ள ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். எங்களுக்கு எங்க பாஸ்டர், அதே சம்பளம் தான், அதே வீடு தான், அதே நபர் தான், எப்படி ஆகும்? நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்துட்டா நம்முடைய தேவன் அப்பாற்பட்டவர். அல்லேலூயா. உலகமும் அது நிறைவும் ஆண்டவருடையது. சொல்லுங்க, உலகமும் அது நிறைவும் ஆண்டவருடையது. சொல்றாரு, தேசமே பயப்படாதே, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்துக்கு விரோதமா யுத்தங்கள் எழும்பலாம். ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்தை அழிக்கும்படியா யார் வேணாலும் செயல்படலாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆண்டிலே என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நம்முடைய தேசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரானா எழும்பட்டும், நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய், நம்முடைய நாட்டுக்கு விரோதமாய் நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இருக்கிறது. ஆமென். இது நீடித்து இருக்க வேண்டுமானால், இந்த பாதுகாப்பு இருக்க வேண்டுமானால் உபவாசம் மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆமென். முதல் காரியம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். சம்பூர்ணமா சாப்பிடும் போது அது சரீர பிரகாரமான உணவு மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய உணவாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய உணவையும் நாம் கொடுக்க வேண்டும். கடந்த ஆண்டிலே நான் உங்கள் எல்லாருடைய அட்டெண்டன்ஸையும் எடுத்தேன். இப்போ கொஞ்ச நேரம் அந்த அட்டெண்டன்ஸ் எடுத்து பார்த்தேன். 52 வாரத்துக்கு 2 நாள் தான் ஆப்சென்ட்டுக்கு நமக்கு அலோடு உண்டு. அதுக்கு மேலெல்லாம் ஆப்சென்ட்டுக்கெல்லாம் அலோடு கிடையாது. ஆனா 2 நாள் தான் வந்திருக்கிறாங்க. ஒரு சில பேர் 50 நாள் காணோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா 10 நாள் தான் வந்திருக்கிறாங்க, 42 நாள் அவர்கள் காணோம். ஒரு சில பேர் 25 நாள் வந்திருக்கிறாங்க, 25 நாள் காணோம். அல்லேலூயா. பாருங்க, சரீர பிரகாரமான போசாக்கு கிடைச்சிருச்சு. 365 நாளும் ஒரு நாள் தவறாம காலையில சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், இரவு சாப்பிட்டோம். காலையில சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், இரவு சாப்பிட்டோம். ஏதோ ஒரு வேலை மிஸ் ஆயிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, ஆவிக்குரிய ஆகாரத்தை எத்தனை நாள் மிஸ் பண்ணி இருக்கிறோம் பாருங்க. சரீர பிரகாரமான ஆகாரம் இதை மிஸ் பண்ணா நம்ம புஷ்டி ஆக முடியாது. இந்த 52 வார ஆராதனைங்க மிஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்கள் இதனாலதான் நம்ம இழந்து போயிடுறோம். அல்லேலூயா. இது ஒரு பிரியாணி விருந்து, இது ஒரு அன்பின் விருந்து, இது ஐக்கியத்தின் விருந்து. வேத வசனம் சொல்லுகிறது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒன்று சேரும் போதே அங்கே சம்பூர்ணம் உண்டாகிறது. ஆமென். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணினார்களாம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே, துதிக்கிறதிலே, ஊழியம் செய்வதிலே, வேலை செய்வதிலே, பணங்களை வைத்து அனுபவிப்பதிலே, எல்லாவற்றிலேயும் அவர்கள் சம்பூர்ணமா இருந்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தரிசனம் அப்படி மாறும்போது நிச்சயம் சொல்றேன், ஆண்டவர் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நம்மை கொண்டு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் அதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆனா நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு நிறைய வளர முடியல. அல்லேலூயா. இப்படி தரிசனங்கள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கணும். அந்த 2026ல நம்முடைய பார்வை மிகவும் பெருசா இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மிகவும் பெருசா இருக்க வேண்டும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் அந்த வனாந்தரத்துல தேவன் நடத்தினார். பாருங்க, அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் ஒரு நாளும் ஆகாரத்துக்காக அவர்கள் என்ன பண்ணவே இல்லை, அலைந்து திரியவே இல்லை. அவர்கள் இடுந்த இடத்திலேயே அந்த ஆகாரம் வந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, உங்கள் வீட்டில இந்த ஆண்டுல உங்கள் சமையல் அறையில ஒரு நறுமணம் வீச போகிறது. நீங்க இருக்கிறதான அந்த சமையல் அறையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். ஆமென். ஆமா, போன ஆண்டுல வேணா நீங்க அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, அது இல்ல, இது இல்ல, நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டுல உங்கள் சமையல் அறைக்குள்ள போனாலே எல்லாமே நிறைவா ஆண்டவர் மாத்த போறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இந்த மாதிரி இன்னும் நீங்க போட்டோ எடுத்து கூட பிரிண்ட் எடுத்து உங்க சமையல் அறையில ஒண்ணு ஒட்டி டெய்லி சமையல் அறைக்குள்ள போகும்போதெல்லாம் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, நீ சம்பூர்ணமா சாப்பிடுவேன்னு, என் வீட்டுல இது இல்ல அது இல்லைன்னு நான் சொல்லவே கூடாதப்பா, நான் புலம்பவே கூடாது ஆண்டவரே, கேஸ் காலி ஆயிடுச்சு நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீ நிறைவாக நடத்த வல்லமை உள்ளவர் நாம் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது சரீர பிரகாரமான ஒரு நறுமணம், ஒரு ஆகாரம். ஆனால் ஆவிக்குரிய வண்ணமாக உங்கள் ஜெப அறையில ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு வாசனை, ஒரு திருப்தி, ஒரு பூரணம் உண்டாக வேண்டும். ஆமென். சமையல் அறையில மட்டும் கிடையாது, உங்கள் ஜெப அறையில ஒரு திருப்தி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இரண்டாவது காரியம் என்னதுங்க? திருப்தி அடைவீர்கள். சம்பூர்ணமாய் சாப்பிடும் போது நமக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா திருப்தி வந்துடும். அந்த திருப்தி ஒரு திருப்திகரமான ஒரு காரியம். ஒருவேளை இந்த கடந்த ஆண்டிலே நீங்கள் திருப்தி இல்லாத காரியமா நிறைய இருந்திருக்கலாம். திருப்தி இல்லாத காரியத்துல ஆண்டவர் உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். இந்த ஆண்டுல உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். திருப்தியானது பாருங்க, வாழ்க்கைக்கு, அது திருப்தி இல்லாத வாழ்க்கைக்கு நாம் விடை கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2025 திருப்தி இல்லாத காரியங்களுக்கு டாடா பாய் பாய் see you சொல்லினோம். அல்லேலூயா. இது 2026 ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதுல மனநிறைவு அடைவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப திருப்தி எதுல வரணும்? முதலாவதுன்னா மனதுல வரணும். ஆமென். அல்லேலூயா. மனநிறைவு அடைய போகிறோம். இரண்டாவது, குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை. குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லை. குடும்பமா ஆலயத்துக்கு வரலான்னா அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு குடும்பமா ஜபிக்கலான்னு பார்த்தா அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை. குடும்பமா எங்கேயாச்சும் போகலான்னா நிறைய பேரால குடும்பமா போக முடியல. ஆனால் இந்த ஆண்டு நாம் விசேஷமாய் இதற்காக நாம் ஜபிக்க போகிறோம். எங்க போனாலும் சரி, அது கல்யாண வீடா இருக்கட்டும், அது ஒரு வேளை சாவு வீடா இருக்கட்டும், இல்ல அது ஒரு ஆலயத்துக்கு வரதா இருக்கட்டும், எங்க போனாலும் குடும்பமாய் போவதற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையிலே திருப்தி. மூன்றாவது, வியாபாரத்துல ஒரு திருப்தி. ஆமென். நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகளில, ஒருவேளை நீங்க பண்ற அந்த பிசினஸ்ல, நீங்கள் செய்கிறதான ஒரு சின்ன வேலையா இருக்கலாம், அல்லது அது ஒரு சின்ன கடையா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் செய்கிற வேலைகளில முதலீடு ஈட்டுவதற்கான எந்த ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திருப்தி எதுல உண்டாக போகுதுன்னா உங்களுடைய வியாபாரங்களிலே ஆண்டவர் திருப்தியை கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. நான்காவது காரியம், ஊழியத்துல ஒரு திருப்தி. அல்லேலூயா. என்ன கேட்டா, ஊழியத்துல எப்போதும் திருப்தி அடையவே முடியாது. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு ஆத்மாவை கொடுத்தாலும் போதும் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு சபையை கொடுத்தாலும் போதும் ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு பணங்களை அவர் அள்ளி கொடுத்தாலும் போதும் ஆண்டவரேன்னு சொல்லவே முடியாது. எவ்வளோ ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை எல்லாத்தையும் கொடுத்தாலும் போதும்னு என்ன பண்ண முடியாது, ஊழியத்தில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுல ஒரு மன நிறைவு, எங்களுக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே, நல்ல விசுவாச பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டு இன்னும் நிறைய பேர் எழுப்பி ஆண்டவருக்காக செயல்பட போறீங்க. ஆமென். அதுவே ஒரு திருப்தி தான். நான் செயல்படுவதை காட்டிலும், ஜான்சனையா செயல்பட்டு கொண்டிருக்கிறதை காட்டிலும், கூட யாருங்க, டேவிட் ஐயா செயல்பட்டு கொண்டிருக்கிறதை காட்டிலும், தொடர்ந்து அப்படியே அன்புராஜ், பிரவீன், அன்ராஜ், அப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறவர்கள் அப்படியே அதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கிற நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் அப்படியே அடுத்தடுத்து செயல்பட ஆரம்பிக்கும் போது அதுதான் ஒரு திருப்தி. ஊழியத்துல ஒரு திருப்தி. ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவது ஒரு காரியம், பயணங்களே ஒரு திருப்தி. நிறைய பேர் பாருங்க, அவருடைய பயணங்களிலே ஒரு திருப்தியே இருக்காது. நீங்கள் வேலைக்கு போய் வரும்போது, அல்லது நீங்கள் தூர தேசத்துக்கு பிரயாணப்படும் போது, அல்லது உங்களுடைய போக்குவரத்து என்று சொல்லும் போது அதுல ஒரு திருப்தியே இருக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, இந்த ஆண்டுல உங்களுடைய பயணங்களிலே ஒரு திருப்தியை கட்டளையிட போகிறார். ஆறாவது காரியம், வேலையிலே ஒரு திருப்தி. நிறைய பேருக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு திருப்தியே இல்லை. அதை விட கொஞ்சம் நல்ல வேலை கிடைச்சா பரவாயில்லையே இருக்குமே, ஐயோ நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களே, இந்த வேலை எனக்கு என்ன பண்ணவே இல்லை, பிடிக்கவே இல்லை, ஒரு ஒரு சமாதானம் இல்லாம தான் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம். நிறைய நேரங்கள்ல நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் 2026 சொல்றார் ஆண்டவர், நீங்க செய்யற வேலையில ஒரு திருப்தியை கட்டளையிட போகிறார். ஒரு திருப்தியான ஒரு வேலை,
ஒரு திருப்தியான வேலையை ஆண்டவர் நமக்கு தந்து, நமக்கு விரோதமா எத்தனை பேர் செயல்பட்டாலும் சரி, நமக்கு விரோதமா எழும்பி பழி சொல்லலாம், நமக்கு விரோதமா எழும்பி நம்மளை குற்றப்படுத்தலாம், ஆனால் நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு திருப்தியை ஆண்டவர் அவர் கட்டளையிட போகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்க, நமக்கு விரோதமா எவ்வளவு பேர் போயிட்டு என்ன பண்றாங்க, நம்மளை பத்தி தப்பு தப்பா வேலை செய்யற இடத்துல பேசுறாங்க, நமக்கு சம்பளமே உயர்த்தக்கூடாதுன்னு பேசுறாங்க, நம்மளை ஒரு மாதிரி சொல்லி எப்படி ஆகிலும் இப்படியே இதுலயே என்ன பண்ணிருக்கணும், வச்சிருக்கணும், ஒரு வேலை உயர்வு வரக்கூடாது, ஒரு சம்பள உயர்வு வரக்கூடாது, இவங்களை ஒரு வேலை இந்த வேலையை விட்டு என்ன பண்ணிடணும், தூக்கிட்டு வேற யாரையாச்சும் என்ன பண்ணணும், நம்ம கொண்டு வரணும்னு கூட வைக்கலாம். ஆனால் வேத வசனத்தின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டிலே ஆண்டவர் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாருங்க திருப்தியை கட்டளையிட போகிறார். ஆமென். பாருங்க, ஏழாவதா ஒரு காரியம் பாருங்க, பொருளாதாரத்துல ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு அதுல திருப்தி வராது, வேணும்னு தான் சொல்லுவோம். ஆனால் நமக்கு பிடித்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் போது நிச்சயம் அதுல நம்ம திருப்தி ஆகும். அது ஒரு சின்ன பொருளா இருக்கட்டும் அல்லது ஒரு பெரிய பொருளா இருக்கட்டும், நம்ம ஆசைப்படுற மாதிரி கிடைக்கும் போது நமக்கு அதுல ஒரு திருப்தி உண்டாகும். பொருளாதாரத்துல ஒரு திருப்தி. மொத்தம் 7 காரியம் சொன்னேன். எது இதுல சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, அது வேற பாயிண்ட். 2வது பாயிண்ட் தான் வந்துக்கிறோம் இப்போ. இதான் பாயிண்ட்டுங்க. நீங்கள் திருப்தி அடைவீர்கள். எதுல எல்லாம் 7 காரியம் சொன்னேன், நீங்க எதுல எல்லாம் திருப்தி ஆவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனநிறைவு அடைவீர்கள், குடும்ப வாழ்க்கையில் திருப்தி, வியாபாரத்தில் திருப்தி, ஊழியத்தில் திருப்தி, பயணங்களில் திருப்தி, வேலையில் திருப்தி, பொருளாதாரத்தில் ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்துல இந்த 7 காரியத்துல எங்களை திருப்தியா நடத்த போகிற உம்முடைய மேலான தயவுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த திருப்தி உள்ள வாழ்க்கை எனக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு, கிராமத்திற்கு, தேசத்திற்கு ஆண்டவரே உண்டாகட்டும் என்று கட்டளை இடுகிறப்பா. இந்த காலை வேளையில தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, என் ஜனங்களை ஆண்டவர் அப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. மன நிறைவுள்ள ஆண்டவரே ஒரு திருப்தி, மனதளவில் ஒரு திருப்தி உண்டாகட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாகட்டும், வியாபாரத்துல ஒரு திருப்தி உண்டாகட்டும், ஊழிய காரியங்களில் ஒரு திருப்தி உண்டாகட்டும், பயணங்களில் ஒரு திருப்தி உண்டாகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஒரு திருப்தி உண்டாகட்டும், பொருளாதார காரியத்துல ஒரு திருப்தி உண்டாவதாக என்று சொல்லி பிளஸ் பண்ற ஆண்டவரே, பிளஸ் பண்றப்பா இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ரிபாலகா ரகதரா ரிஷதுரகபா திபிரியாங்கா ருகதுரியாவந்தரபா. ஓ தேவ ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய், இந்த ஆண்டு முழுவதுமாய் ஓ தேவன் உங்களை நடத்த போகிறார். எப்படி நடத்த போகிறார்? திருப்தியாய், திருப்தியாய், திருப்தியாய் உன்னை ஆவிக்குரிய விதமாக தேவன் உன்னை போஷித்து நடத்த போகிறார். ஓ வரங்களிலே, ஓ உன்னை அபிஷேகத்திலே, ஓ கிருபாதார பாத்திரமானி உன்னை தேவன் பயன்படுத்த போகிறார். உன்னை விட்டு கொடுக்கும் போது சபை வளர்ச்சிக்காக, என் சபை வளரும்படியாய், ஓ ஊழியத்துல ஒரு திருப்தி, வேலை செய்கிற இடத்துல ஓ உங்களுக்கு உயர்வு கிடைக்கும்படியான ஒரு திருப்தி. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நீர் இவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற ஓ இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே சிரசின் மேல் பலிக்கிற இந்த காரியத்திற்காக நன்றி, 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 நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுப்பா, நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்லவர். தொடர்ந்து நாம் 3வது காரியத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். 3வது காரியம், நீங்கள் அதிசயமாய் நடத்தப்படுவீர்கள். ஆண்டவர் இந்த ஆண்டுல நம்மள அதிசயமா நடத்த போகிறார். இந்த அதிசயமா நடத்த போறார் அப்படின்னு உடனே ஆண்டவர் கொடுத்த முதல் பாயிண்ட் என்னன்னா, திருமணம் அதிசயமாய் நடத்தப்படும். ஹல்லேலூயா. எல்லாருக்குமே. ஆமென். மெயினா அன்ராஜி முகத்துல அவ்வளவு ஒரு சிரிப்பு. ஹல்லேலூயா. அஞ்சலக்கா என்னன்னா அப்படி பாக்குறீங்க? ஆமென். எதுல அதிசயமா நடத்த போறாரு? ஹல்லேலூயா. அப்போ தேவன், நீ உங்களை ஆண்டவர் அதிசயமாய் நடத்த போகிறார் இந்த ஆண்டுல. எதுலன்னா? திருமணத்துல. நம்முடைய திருச்சபையில இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்க பார்க்கலாம். குழந்தைங்களாம் கை தூக்கிட கூடாது. உஷாராயிட்டீங்க. ஓகே. அவர்களுக்காக இந்த ஆண்டிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கடந்த ஆண்டிலே நம்ம ஜெபித்த காரியத்தை இந்த ஆண்டில வாய்க்க செய்ய போகிறார். ஆமென். நான் பாருங்க, நான் எனக்காக திருமணத்துக்காக எப்போதிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா உங்களால? நீங்க ஜெபிச்சது நாங்க எப்படியா சின்ன வயசுல இருந்தே. ஓகே. நான் பைபிள் காலேஜ் நான் போகும்போதே, அங்க பைபிள் காலேஜ்ல எங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் எடுத்தாங்க, குடும்பம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை எங்களுக்கு எடுத்தாங்க. அதுல அட்மினிஸ்ட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிர்வாகம், ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும். 2வது பொருளாதாரம்,
ஒரு பொருளாதாரத்தை எப்படி நாம் சரியாக பணத்தை கையாள்வது என்று சொல்லி ஒரு பாடத்திட்டத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இதுல ஒவ்வொரு காரியங்கள் குடும்ப உறவுகள் என்று ஒரு பாடம். அப்போ நாற்காலி என்பது ஒரு குடும்ப உறவு. அப்போ ஒவ்வொரு நாற்காலிகளும் குடும்ப உறவுகளும் சேர்ந்தாதான் இந்த டேபிள் என்ன பண்ணும், நிற்கும். எந்த உறவுகளையும் நம்ம உதாசீனம் என்ன பண்ணக்கூடாது. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க சிறு குச்சி கூட பல்குத்து என்ன பண்ணுமா, உதவுமா. அதுல தான் திருமணம், கணவன் மனைவி என்று சொல்லி அதுல ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது காரியம் என்னன்னா, அங்க திருமணமாகாத நாங்க 2 பேரும் இருந்தோம். நான் ஒண்ணு, என் நண்பன் குடியாத்தத்தில் இருக்கிறான், ஜாபேஸ் அவனுடைய பேர். பாருங்க, அப்ப எங்களுக்கு அவங்க சொன்ன காரியம் என்னன்னா, இப்பத்துல இருந்தே நீங்க உங்களுக்கு வரப்போகிற மனைவிக்காக என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். மனைவிக்காக மட்டும் இல்ல, அவர்கள் உறவுகள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, கல்யாணம் ஆகும்போது இவங்க மட்டும் நம்ம அதிகமா யாருக்காக தான் ஜெபம் பண்ணுவோம், வரப்போகிற பொண்ணுக்காகவோ அல்லது வரப்போகிற பையனுக்காக தான் அதிகமா ஜெபம் பண்ணுவோம். அவங்க அப்பாக்காக, அம்மாக்காக, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, சொந்த பந்தத்துக்காக நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. அப்புறம் பாருங்க, திருமணமான பிறகு சொல்றது, மாப்பிள்ளை மட்டும் நல்லா இருக்கிறாரு, ஆனா உங்க சொந்தக்காரங்க யாரும் என்ன இல்லைங்க, சரியில்லை. பொண்ணு மட்டும் தங்கமான பொண்ணு, ஆனா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என்ன கிடையாது, சரியில்லை. ஏன்னா நம்ம ஜெபிக்கல. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? நீங்க ஜெபிக்கணும். அந்த குடும்பத்துக்காக, ஆண்டவரே எனக்கு கொடுக்க போகிறதான அந்த நல்ல குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவன் குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு நாளும், ஏனென்று சொன்னால் அந்த அந்த நபர் ஒண்டி கிடையாது. திருமணமான பிறகு அவர்கள் உறவுகள் எல்லாம் நம்முடைய உறவுகளாக என்ன பண்றாங்க, மாறுகிறார்கள். அப்போ முதல் காரியம், திருமணம் அதிசயமாய் நடத்தப்படும். 2வது, உங்கள் வீடு அதிசயமாய் கட்டப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வீடு கூட நான் மேல மோல்டிங் போட்டு அப்படியே விட்டுருக்கிறேன், கட்டப்படவே இல்லை. 2வது, ஆண்டவர் கடந்த நாட்கள் அவருடைய சமூகத்தில் உட்காரும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உன்னுடைய வீடு அதிசயமாய் கட்டப்படும். எனக்கு தெரியாது, நிறைய நேரங்கள்ல யோசிப்போம், இந்த பணம் வந்தா கட்டலாமா, அது வந்தா, எது வந்தாலும் கட்ட முடியாது. ஆண்டவர் அதிசயமா கட்டுவார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய சபையில யாரெல்லாம் வீடு கட்டி கொண்டிருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அதிசயமா என்ன பண்ண போறாரு, இந்த ஆண்டுல வீடு கட்ட போகிறோம். நாம் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்ட போறீங்க, நிறைய பேர் கட்டி கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவர் அதை செய்வார். ஆமென். துக்கமா வீடு, நான் போகும்போது பாருங்க, ஒரு ஓடு சீட்டு வீடு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உள்ள பூசி இருக்காது, உள்ள அது அப்படியே இருக்கும். அந்த வீடு கட்டினதுல இருந்து அதை பூசவே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க, அவ்வளோ அழகா அதை மோல்டிங் போட்டு பூசி இருக்கிறாங்க. அது தேவன் அதிசயமாய் நடத்துகிறவர். ஆமென். நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லைனாலும் ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 3வது, நம்முடைய சபையில இருக்கிறவர்களுக்கு அதிசயமான ஒரு வேலை உயர்வை ஆண்டவர் தரப்போகிறார். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர், நீங்க செய்கிற வேலையில ஒரு உயர்வு, உங்களுடைய சேலரியில ஒரு உயர்வை ஆண்டவர் அதிசயமா தரப்போகிறார். அது எப்படி தருவார்னு எனக்கும் தெரியாது. ஆமென். ஆனா தந்தா நீங்க அதுல உண்மையில ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்பீங்களா அப்படின்றதுல நீங்க தான் தீர்மானம் எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு வருகிற எல்லாவற்றிலேயும் ஆண்டவருடைய காரியம் பாருங்க, அதிசயமான வேலையில ஒரு உயர்வை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. 4வது காரியம், சரீரத்துல ஒரு அதிசயம். நம்முடைய சரீரத்துல மருந்து மாத்திரைகளால உண்டாகாத காரியத்தை தேவன் இந்த ஆண்டில நமக்கு செய்ய போகிறார், எனக்கும் செய்ய போகிறார். அப்படின்னா கடந்த ஆண்டெல்லாம் நிறைய மருந்து மாத்திரையாவே ஆயிடுச்சு. நான் யோசித்து பார்த்தேன், நான் மருந்தே எடுக்காதவன், நான் ஒரு மாத்திரையே சாப்பிடாதவன். ஆனா பார்த்தா கடந்த மாதங்கள்ல நிறைய மருந்து மாத்திரை எடுத்துட்டேன். இப்ப ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, உங்களோடு பேசுற வார்த்தை, நமக்கு சபைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, சரீரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, மாத்திரையை ஆண்டவர் தவிர்க்க போகிறார். ஆமென். சரீரத்துல ஒரு அதிசயம். அடுத்து 5வது காரியம், பிள்ளைகளின் படிப்பு காரியங்களிலே தேவன் அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை ஆண்டவர் அதிசயமா நடத்த போறார். அது எப்போ இருக்குது, ஜூன் மாசம் தானே, பார்த்துக்கலாம். இல்லை, ஆண்டவர் இப்பவே உங்களுக்கு வாக்கு பண்றாரு, உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அப்படி உங்க பிள்ளைகளை ஆண்டவர் இந்த ஆண்டில் நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க எழுதி வச்சு இதுக்காக நீங்க ஜெபித்து இதுக்காக தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது இவைகள் அப்படியே உங்க சிரசின் மேல வந்து அப்படியே பலிக்கும். ஆமென். அடுத்து பாருங்க, 4வது பாயிண்ட்டுக்கு நேரா நம்ம கடந்து போகலாம். நான் முடிக்க போகிறேன். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நமக்கு ஆண்டவர் நன்மை செய்யும் போது எத்தனை காரியம் பாருங்க, இவ்வளோத்தையும் ஆண்டவர் செய்யும் போது, கஷ்டமா இருந்தோம், சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தோம், அதிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தார். ஆமென். அந்தப்பட்ட ஒரு பஞ்ச சூழ்நிலை தான் ஆண்டவர் சொல்ல, நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்தின விதங்களை நினைத்து ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தின விதத்தை நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் ஆண்டவர் அப்படிதான் துதிப்பேன். அப்பா சொல்வார் அடிக்கடிக்கு, ஒருவேளை சாப்பாடு இல்லாம
பனம் பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அதை சாப்பிட்டு என்னுடைய ஒருவேளை பசியை என்ன பண்ணியிருக்கிறேன், போக்கி இருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்களில் எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு சரியா சாப்பாடே கிடையாது. நிறைய நேரங்களில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவாங்க, என்ன பண்ணு ஒலையை என்ன பண்ண ஓடு, யாரனா ஒருத்தர் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அனுப்புவார். அது பாட்டுன்னு ஒலை கொச்சினே இருக்கும். இன்னும் அங்கே அரிசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒலை பாட்டுன்னு கொச்சிட்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவர் எங்க இருந்தனா ஒருத்தர் அனுப்பிடுவார். அல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, மறுநாளைக்கு சாப்பாடே கிடையாது, மளிகை கிடையாது, எதுவுமே கிடையாது. பாருங்க, நடு ராத்திரியில ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை ஆண்டவர் கலைச்சி அரக்கோணத்திலிருந்து சைக்கிள்லயே எல்லா மளிகை சாமான்ல அரிசியிலிருந்து பருப்புல எல்லாத்தையும் பின்னாடி கட்டிட்டு காலையில எல்லாரையும் கேட்டுன்னு வந்துக்கிறார். இங்க ஜேம்ஸ் பாஸ்டர் யாரு, ஜேம்ஸ் பாஸ்டர் யாரு, எனக்கு நைட்டெல்லாம் என்னவே இல்லை, தூக்கமே இல்லை, அவர்கிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா பேசினா அழுதுறதுனால நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன், கொஞ்சம் அதை அப்படியே தவளி என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். நாங்கள் மொத்தம் வீட்டில் 7 பேர். 7 பேருக்கு அந்த நாட்களில் ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண காரியமே கிடையாது. 2 பேர் 3 பேர் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் நேற்று பாருங்க, நான் ஜபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்ப ஜபத்தில் எப்போதும் ஆண்டு முடிவில் எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம். எல்லாரையும் வெளியே தள்ளியாச்சு எங்கள் வீட்டில். நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். இந்த வருஷத்தில் உள்ள யாருன்னா பூச்சி வெளிக்கணுமா, இல்லை? அல்லேலூயா. ஆமாம். வேத வசனம் பாருங்க நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எதுக்காக துதிக்கணும்னா அவர் தந்த சம்பூர்ணமான நன்மைக்காக ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். அவர் தந்தார்ல, அவர் வாக்கு பண்ணின இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் போது நாம் ஆண்டவரை சம்பூர்ணமாய் துதிக்கணும். அவருக்காக நேரத்தை ஒதுக்கணும். சபையில நடக்கிறதான எல்லா காரியங்களிலும் நம்ம நேரத்தை ஒதுக்கி, நமக்கு வேலை இருக்குதுதான் பரவாயில்லை, அதை எந்த அளவுக்கு நமக்கு அதை கன்வீனியனா மாற்றி நமக்கு அதை சேஃபா நம்முடைய அந்த வேலைக்கு எந்த பாதிப்பு வராதபடி நாம் அதை ஒதுக்கி அன்னைக்கு ஒரு லீவை கொடுத்து நாம் அந்த ஜெபத்துல அந்த ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும். ஆமென். கடந்த ஆண்டுல நாம் 7 நாள் துதி ஆராதனை நடத்தினோம், 7 நாள் வேத தியானத்தை நடத்தினோம், 3 நாள் உபவாச ஜெபத்தை நடத்தினோம். ஆண்டவர் பல காரியங்களை அன்றைக்கு செய்தார். அநேகர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, அநேகர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க, அநேகர் வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் பார்த்தாங்க. எப்படி நடந்தது இது? அன்னி வரைக்கும் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை. எப்படி நடந்தது? 7 நாளுக்கு இவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பூரணம் ஒரு 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 திருப்தி உண்டாகுதுன்னா, இந்த ஆண்டுல இதற்கெல்லாம் நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பல திருச்சபையில் நான் பார்க்கிறேன், அதிகாலை ஜெபம் வைக்கிறாங்க, 100 நாள் வைக்கிறாங்க, 200 நாள்லாம் முடிக்கிறாங்க, 365 நாள் ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சு முடிக்கிறாங்க. நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் போட்டோம், 2வது மாதத்துல அல்லது 3வது மாதத்துல இருந்து ஒரு 100 நாள் அதிகாலை ஜெபம் வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன். நிறைய நேரங்கள்ல நீங்க யாரும் வரமாட்டீங்களேன்னு என்னுடைய தாட் போயிட்டே இருக்குது. ஆனா ஆண்டவர் எப்போ எனக்கு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரோ, யார் வந்தாலும் வரலாம், நீ போய் நின்னுறாவா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் வந்து இங்க நின்றுவேன். ஆமென். அல்லேலூயா. அது எப்பவுமே நம்ம காம்ப்ரமைஸே பண்ணவே முடியாது. அதனால பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இந்த ஜெபத்தை, இந்த ஆசீர்வாதமான அந்த காரியத்தை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். கடைசியாக பாருங்க, 5வது காரியம், நீங்கள் வெட்கப்படாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சிறை உடையப்படும், நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலிருந்து எழுந்திருப்பீர்கள். கடந்த ஆண்டுல உங்களுக்கு வந்த அந்த வெட்கம் அல்லது ஒரு சிறை, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கலாம், அவையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுடுங்க. ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்ட இடத்தை அப்படி ஓரமா தூக்கி வச்சுட்டு இப்போ ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட மாட்டேன். ஒருவேளை கடந்த வருஷத்துல நீ செஞ்ச தப்ப அநேகர் சொல்லி சொல்லி உன்னை குற்றப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை உன் மனதை புண்படுத்தி இருக்கலாம். ஆமா, நம்ம செய்தது தவறுதான். ஆனால் இந்த ஆண்டுல ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உன்னை வெட்கப்படுத்தும்படி பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை நிறுத்தி உன்னை வெட்கப்பட விட மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எப்போ நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, நாம் ஆண்டவரை துதிக்கும் போது, நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் நிச்சயம் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய அந்த சிறை வாழ்க்கை, அவ்வளவுதான் நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வெட்கம் வந்துருச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னால் எழுந்திருக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சு கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நாம் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமா. அப்போ இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தையை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும். இன்னிலிருந்து பாருங்க, 365 நாள்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நான் ஆண்டவருக்கு தரப்போகிறேன்.
52 வாரம் இருக்கிறது. 52 வாரத்துல எவ்வளவு நாள் என்னால கூடுமான மட்டும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வருவதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். ஒரு வேலைன்னு வந்துடும் போது அங்க சூப்பர்வைசர் திட்டுவாரே, அங்க லீவ் எடுத்தா ஒரு நாளுடைய சம்பளம் 1000 ரூபாய் போயிடுமே அப்படின்ற எண்ணத்தை காட்டிலும், இன்னைக்கு நான் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகல அப்படின்னு சொன்னா அந்த வாரத்துடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்றேன், இழந்து போகிறேன் என்கிற சிந்தை நமக்குள்ள உண்டாகுமானால் இந்த ஆண்டுல ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி நம்ம எழுந்திருக்கலாமா? ஒரு பாடலை கூட நாம் பாடுவோம். நம்ம பாடலை பாடி நாம் அமர்வதற்குள்ளதாக நீங்கள் 2 பேராக போயிட்டு உங்களுடைய கால்களையும் கைகளையும் நீங்கள் கழுவி வரும்போது நாம் திருவிருந்துக்கு நேராக நாம் அமருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நம்ம குரூப்ல போட்டிருக்கிறேன். அதில் முதல் பாடலை நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Thank you Jesus. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால், இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை, இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த மாதத்திலே தேவன் நம்மளை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடை செய்து அவர் அதிசயமாய் அவர் நடத்தி வந்ததால் அந்த காரியத்தை நினைத்து நாம் அவரை துதித்து அவர் நம்மளை வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அவர் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா, அப்படியே உட்காருவோம்.